வணக்கம் மக்களே. நேற்று பரோட்டா மிச்சம். அதை இப்போ பிச்சு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு மசாலா பரோட்டா செய்வோம். மசாலா பரோட்டாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வெட்டி இப்படி வதக்கணும். வதங்கவும் தக்காளி போடணும். இங்கே பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சுக்குவோம். தக்காளியும் போட்டாச்சு, நல்லா வதக்குவோம். மசாலாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா உப்பும் போட்டேன், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை போட்டு கிண்டுவோம். நம்ம சால்னாவை எடுத்து கொஞ்சம் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிண்டுவோம். சூப்பர் மசாலா பரோட்டா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மசாலா பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செஞ்சு அடி முடியுமா போயிடுச்சு. எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இந்த மசாலா பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன்.